பிரைஸ் லார்ட். ஜாய்ஃபுல் விக்டரி ஆன்லைன் சர்வீஸில் நாங்கள் உங்களை அன்புடன் அழைக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் சங்கீதம் 112வது அதிகாரத்தை தரணி அவர்கள் வாசிப்பார்கள். சங்கீதம் 112 1 முதல் 6 வரை. அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும். செம்மையானவர்களின் வம்சம் ஆசிர்வதிக்கப்படும். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும். அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். அவன் இரக்கமும் மன உருக்கமும் நீதியும் உள்ளவன். இறங்கி கடன் கொடுத்து தன் காரியங்களை நியாயமானபடி நடப்பிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான். நீதிமான் நித்திய கீர்த்தியுள்ளவன். ஆமென். இப்பொழுது மகள் கிரேசியா ஜெபம் செய்வார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவரே நான் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. இந்த வேளையிலும் தகப்பனே அப்பா ஆண்டவரே உடைய ஆராதனைக்காக ஏசப்பா ஆண்டவரே ஆராதிக்க துதிக்க ஆண்டவரே உடைய சமூகத்துக்கு நேராக நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவரே எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை உம்முடைய பாத்துல நாங்கள் தருகிறோம் ஏசப்பா. ஆண்டவரே தகப்பனே நீர் எங்களை ஏசப்பா ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு எங்கள் ஆராதனையை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே நீர் எங்களை வழிநடத்த முடியாது கேட்டு ஜெபிக்கிறோம். உங்க பிரசனத்தை நாங்கள் உணர ஆண்டவரே எங்களுக்குள்ளான மனிதன் மாற நீங்க திருப்பி தருவீராக. உங்களுக்கு அதை நாங்கள் தருகிறோம் ஆண்டவரே. நீரை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க. இயேசு நான் ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் மிகவும் நல்லவரா இருக்கிறார். நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம கர்த்தரை நம்ம உற்சாகமா நம்ம ஆராதித்து நம்ம துதிக்கலாம். முதலாவதாக இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை என்ற பாடலை பாடி நம்ம தேவனை நம்ம ஆராதிப்போம். இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. சமாதானக்காரர் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே. சமாதானக்காரர் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. அதிசய தேவன் நீங்க தானே, ஆலோசனை கர்த்தர் நீங்க தானே. அதிசய தேவன் நீங்க தானே, ஆலோசனை கர்த்தர் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. எனக்கு அழகெல்லாம் நீங்க தானே, எனது ஆசையெல்லாம் நீங்க தானே. எனது அழகெல்லாம் நீங்க தானே, எனது ஆசையெல்லாம் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இருளிக்கும் வெளிச்சம் நீங்க தானே, ரட்சிப்பின் தேவன் நீங்க தானே. இருளிக்கும் வெளிச்சம் நீங்க தானே, ரட்சிப்பின் தேவன் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை.
ஆம் ராஜா ஏசப்பா. தேவனே அப்பா, நீங்க இருக்கும் பொழுது தகப்பனே நாங்கள் ஒருபோதும் சோர்ந்து போவதில்லை. நீங்க ராஜா எங்களோட கூட இருந்து எங்களை காக்கின்ற தேவனாய் நீங்க இருக்கிறீங்க, எங்களை பலப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறீங்க அப்பா. நாங்க பயந்த வேலையில ஆண்டவரே அப்பா, பயப்படாதே என்று சொல்லி ஆண்டவரே அப்பா எங்கள் கரம் பிடிக்கிற தேவனாய் நீங்க இருக்கிறீங்க ராஜா. ஆண்டவரே அப்பா, நீ பயப்படாதே, நான் உன்னோட கூட இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறீங்க. இதோ சதா காலமும் நான் உன்னோட கூட இருப்பேன் என்று சொல்லியிருக்கீங்க. அப்படியாய் தேவனே அப்பா, நீங்க ஒவ்வொரு நாளும் எங்களோட கூட இருக்கிறமைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நீங்க எங்க கூட இருந்த ஆண்டவரே உங்களோட துக்கமெல்லாம் சந்தோஷமாய் மாறும் ஆண்டவரே அப்பா. நீர் தகப்பனே சந்தோஷம் சமாதானத்தை தருகிற தேவன். உமக்கு நன்றி 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 ஆண்டவரே அப்பா. உம்முடைய சமூகம் ஆண்டவரே அப்பா எவ்வளவு பெரியதா இருக்கிறது, எவ்வளவு இன்பமா இருக்கிறது ராஜா. நீர் தேனிலும் இனிமையானவரா இருக்கிறீர். உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. இப்பொழுது கூட நீங்க போதும் ஏசப்பா, உம்முடைய சமூகம் எனக்கப்பா என்ற பாடலை பாடி தேவனை ஆராதிப்போம். நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. எத்தனை இன்பமே உந்தன் சமூகமே, எத்தனை இன்பமே உந்தன் சமூகமே. உள்ளமும் உடலுமே உமக்காய் ஏங்குதே, என் உள்ளமும் உடலுமே உமக்காய் ஏங்குதே. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. புது பலன் தருகிறீர், புது எண்ணெய் பொழிகிறீர், புது பலன் தருகிறீர், புது எண்ணெய் பொழிகிறீர். கனி தரும் மரங்களாய் செழித்தோங்க செய்கிறீர். நான் கனி தரும் மரங்களாய் செழித்தோங்க செய்கிறீர். நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. அப்பாவும் சந்நிதியில் எப்போ நான் வந்து நிற்பேன். அப்பாவும் சந்நிதியில் எப்போ நான் வந்து நிற்பேன். உம் திருமுகம் கண்டு நான் திருப்தியில் ஓடுவேன். உம் திருமுகம் கண்டு நான் திருப்தியில் ஓடுவேன். நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. தேனிலும் இனிமையே தேவிட்டாத அமுதமே, தேனிலும் இனிமையே தேவிட்டாத அமுதமே. நான் தேடியும் கிடைக்காத ஒப்பற்ற செல்வமே, நான் தேடியும் கிடைக்காத ஒப்பற்ற செல்வமே.
ஸ்தோத்திரம் அப்பா. இந்த அருமையான நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே உம்முடைய பாடல்களை கேட்டு ஆண்டவரே உம்மை துதித்து ஸ்தோத்தித்து ஆராதிக்க முடியாத தந்த கிருபைக்காக நன்றி அப்பா. உம்முடைய பிரசன்னத்தில் வந்த ஒவ்வொரு பிள்ளைகளின் கர்த்தாவே நீங்க ஆசீர்வதிக்க வேணுமா ஜெபிக்கிறேன் அப்பா. எல்லாம் துதிக்கான மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தாவை தாழ்த்தும் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் எங்களை ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தால் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காணொலியை காண்கின்ற அனைவரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. நாம் தேவ செய்திக்குள்ளாய் கடந்து போவோம். அன்புள்ள இயேசுவே, நீர் எங்களோடு கூட பேசும்படியாக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சகரியா 9வது அதிகாரம் 12வது வசனத்தில் வாசிக்கிறோம். நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். ஹல்லேலூயா. நம் தேவனிடத்துல எல்லா ஆசீர்வாதங்களும் உண்டு. ஹல்லேலூயா. நம் தேவன் குறைவில்லாமல் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். தேவன் இரட்டிப்பாய் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நீங்கள் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் அவர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறவராய் இருக்கிறார். கர்த்தரிடத்திலே நாம் நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் அவரை உறுதியாய் பற்றி கொண்டு அவருக்கு பிரியமாய் நாம் ஜீவிப்போம் என்றால் நிச்சயமாய் தேவன் நம்மை பல மடங்கு ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய நாள் நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் மனம் திரும்பி தேவனுடைய சமூகத்தை நாடி, ஆண்டவரே என் மீது இரக்கமாயிருங்க, தயவாயிருங்கன்னு கேட்டு பாருங்கள். கர்த்தர் உங்களுக்கு இரட்டிப்பான நன்மைகளை தந்து ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அவர் நம்மை நேசிக்கிறவராய் இருக்கிறார். ஒரு குட்டி பையன் தன்னுடைய அம்மாவோடு தன்னுடைய மாமாவுடைய ஒரு பெட்டி கடைக்கு சென்றான். பெட்டி கடையிலே நிறைய சாக்லேட் எல்லாம் உங்களுக்கு இருக்கும் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அப்போது மாமா சொன்னார், அந்த பையனை பார்த்து, நீ சாக்லேட் எடுத்துக்கப்பா பாட்டில்னு சொன்னார். அப்போ அந்த பையன் சொன்னா, அங்கிள் இல்லை நீங்களே தாங்கன்னு சொன்னார். நீ எடுத்துக்கப்பா. இல்லைங்க நீங்கள் தாங்க. உடனே அவர் என்ன செய்தார், பாட்டிலை திறந்து கை நிறைய சாக்லேட் எடுத்து அவன் கரத்திலே கொடுத்தார். அதை மகிழ்ச்சியாய் வாங்கி கொண்டு திரும்பி சென்றான். போகும் வழியில அவங்க தாயார் கேட்டார்களாம், மகனே அவர் தான் எடுத்துக்கொள் என்று சொன்னாரே, நீ எடுத்துக்கொள்ள வேண்டியது தானே என்று சொல்லும்போது அவன் சொன்னானாம், அம்மா என் கை சிறிய கை, அவருடைய கை பெரிய கை. நான் என் கையில் எடுக்கும் போது எத்தனை சாக்லேட் எடுக்க முடியும்? 3 சாக்லேட் அவ்வளோதான் என்ன எடுக்க முடியும். ஆனால் அவருடைய கை பெரிதாக இருந்தபடினாலே அவர் 10 சாக்லேட் என் கரத்தில் எடுத்து கொடுத்தார். ஆகினால் தான் அவரை எடுத்து கொடுக்கும்படியாய் நான் கேட்டேன் என்று சொன்னான். ஹல்லேலூயா. பார்த்தீர்களா? நம் தேவன் தரும்போது அளவில்லாமல் தருகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் தேவன் நம்மிடத்தில் சொல்லுகிறார், கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொல்லுகிறார். கர்த்தரை தேடுகிறவனுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாதபடிக்கு தேவன் மிகுந்து போகும்படியாகத்தான் தேவன் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம் தேவன் நம்மீது பிரியமாய் இருக்கும் பொழுது நன்மைகளை தந்து ஆசீர்வதிப்பார். தேவன் நம்மை அதிகமாய் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதிகமாய் ஆசீர்வதிப்பது மாத்திரமல்ல, நாம் திருப்தி அடையும்படியாய் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. முதலாவது காரியம், காலேபினுடைய மகளை குறித்து நாம் நியாயாதிபதி புஸ்தகத்திலே 1வது அதிகாரத்திலே 14-15 வசனங்களை வாசிக்கும் போது, காலேபினுடைய மகள் திருமணமாகி தன் தகப்பனை விட்டு செல்லும் போது தன் தகப்பனிடத்திலே கேட்கிறார், அப்பா நீர் எனக்கு வறட்சியான நிலங்களை கொடுத்து எனக்கு நீர்ப்பாய்ச்சலான வயல்களை தர வேண்டும் என்று கேட்கிறான். அப்போது காலேப் தகப்பன் என்ன செய்கிறான், மேற்புறத்திலிருந்தும் கீழ்புறத்திலிருந்தும் அவன் நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை தன் மகளுக்கு கொடுக்கிறான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அவன் வாழ்க்கையில இதுவரை கிடைத்தது வறட்சியான நிலம்தான். ஆனாலும் கூட அவள் அதை முறுமுறுக்கவில்லை. தன் தகப்பனிடத்துல கேட்டால் நிச்சயமாய் தமக்கு ஆசீர்வாதமான நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை கொடுப்பார் என்பது அவளுடைய
அவளுடைய அறிவிலும் அவளுடைய இதயத்திலும் ஆழமாய் இருந்தபடியினாலே தன் தகப்பனை நோக்கி கேட்கிறாள், எனக்கு வறட்சியான நிலம் இருக்கிறது, நீர் எனக்கு நீர்ப்பாய்ச்சலான நிலத்தை தர வேண்டும் என்று சொல்லி. அப்போது காலேப் என்ன செய்கிறார்? கீழ்ப்புறத்திலிருந்தும் மேற்புறத்திலிருந்தும் ரெட்டிப்பான ஆசீர்வாதங்களை அவர் என்ன செய்கிறார்? தன் மகளுக்கு நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை கொடுக்கிறார். இன்றைக்கு உன் வாழ்க்கை வறட்சியா இருக்கிறதோ, உன் வாழ்க்கை வெறுமையா இருக்கிறதோ, உன் குடும்ப தேவைகள் சந்திக்கப்படாது இருக்கிறதா, உன் பிள்ளைகளை போஷிக்க முடியாது இருக்கிறதா, உன் தேவைகள் எல்லாம் குறைந்து காணப்படுகிறதா, சந்தோஷம் இல்லாத ஒரு வாழ்க்கையா, சமாதானம் இல்லாத வாழ்க்கையா, வீட்டிலே உங்களுக்கு வேண்டுமானால் நிம்மதி இருக்கலாம், வேலையிலே சமாதானம் இல்லாத இருக்கலாம், எப்படியா இருந்தாலும் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு இரட்டிப்பான நன்மைகளை தர விரும்புகிறார். கர்த்தர் உன் வீட்டிலும் சரி, உன் இதயத்திலும் சரி, உன் வேலை ஸ்தலத்திலும் சரி, இந்த சமுதாயத்திலும் சரி, தேவன் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உன் வறட்சி நீக்க விரும்புகிறார். உன் வெறுமையை மாற்ற விரும்புகிறார். உன் வாழ்க்கையில இரட்டிப்பான நன்மைகளை, இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை தேவன் கொடுத்து நீர்ப்பாய்ச்சலாக செழிப்பாக தேவன் உன்னை வைக்க விரும்புகிறார். ஒரு சாதாரணமான மாம்சமான தகப்பன் காலேபை தன் மகளுக்கு இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை மேற்புறத்திலிருந்தும் கீழ்ப்புறத்திலிருந்தும் கொடுக்க முடியும் என்று சொன்னால், நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு பரலோக ஆசீர்வாதங்களினால் இந்த பூலோக ஆசீர்வாதங்களினாலும் உங்களை ஆசீர்வதித்து உங்களை உயர்த்தக்கூடும், உங்களை மகிழ்ச்சியாய் வைத்திருக்க முடியும். ஹல்லேலூயா. ஆகையினாலே கர்த்தரை நோக்கி பாருங்கள், உங்கள் முகம் பிரகாசம் அடையும். கர்த்தர் உங்களுக்கு பரலோக ஆசீர்வாதங்களாலும் பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் உங்களை ஆசீர்வதித்து உங்களை செழிப்பாக ஆவிக்குரிய ஜீவிதத்திலும் சரி, எம்மைக்குரிய வாழ்க்கையிலும் சரி, நீங்கள் நிச்சயமாய் செழித்திருப்பீர்கள். ஹல்லேலூயா. இரண்டாவது ஒரு காரியம் வாசிக்கிறோம். யாகோபு உங்களுக்கு தெரியும், தங்கள் தாப்பனும் தாயும் விட்டு சகோதரன் எல்லோரும் வீட்டை விட்டு பிரிந்து அவன் வனாந்திரத்தின் வழியாய் தன் மாமன் லாபான் வீட்டுக்கு போகிறான். வழியில சூரியன் அஸ்தமித்த வேலையில தேவன் அவனுக்கு காட்சியளிப்பதை நாம் பார்க்கிறோம். அவன் ஒரு சொப்பனம் காண்கிறான். கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறார். நான் உனக்கு இதை செய்யும்போது உன்னை கைவிட மாட்டேன் என்று சொல்லும் போது அவனும் கூட தேவனோட ஒரு பொருத்தனை பண்ணுகிறான். ஆண்டவரே, என்னை ஆசீர்வதிக்கும் போது நான் உனக்கு தசம்பாகம் தருவேன் என்று சொல்லி கர்த்தரோடு கூட அவனும் உடன்படிக்கை பண்ணுகிறான். ஹல்லேலூயா. அதே போல யாகோபு வெறுங்கையோடு கூட தன் மாமன் லாபான் வீட்டுக்கு போனான். திரும்பி வரும்போது 2 பெரிய பரிவாரங்களோடு திரும்பி வந்தான் என்பதை நாம் ஆசீர்வதிக்கிறோம். இன்றைக்கு நீ தனிமையா இருக்கலாம். இன்றைக்கு சூரியன் அஸ்தமித்தது போல உன் வாழ்க்கை இருளடைந்து காணப்படலாம். ஆனாலும் கூட கர்த்தர் உனக்கு வெளிச்சமாய் இருக்கிறார். அல்லேலூயா. நீ இருளில் இருந்தாலும் கர்த்தர் உனக்கு வெளிச்சமாய் இருப்பார். கர்த்தர் உனக்கு தரிசனத்தை கொடுப்பார். கர்த்தர் உன்னோடு கூட உடன்படிக்கை பண்ணுவார். இன்னைக்கு வெறுங்கையோடு கூட இருக்கிறான், ஒன்றுமில்லாது இருக்கிறான், இருள் சூழ்ந்து இருக்கலாம், துக்கத்தில வேதனையில எதிர்காலம் எல்லாம் என்ன செய்வது என்று அறியாது இருக்கலாம். கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உனக்கு முன்பாக சென்று கோணலானவைகளை செவையாக்குவார். கர்த்தர் உனக்கு வழியை உண்டாக்குவார். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். உன்னை வெறுங்கையோடும் இதோ உன் வாழ்க்கையானது துக்கத்திலும் வேதனையிலும் இருந்த போதும் கூட கர்த்தர் உன்னை வழி நடத்தும் போது கர்த்தர் இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை பரிவாரங்களை அவனுக்கு கொடுத்து ஆசீர்வதித்து போல உனக்கும் மனைவி பிள்ளைகள் எல்லாவற்றையும் தந்து ஆஸ்தி எல்லாவற்றையும் கொடுத்து தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய புத்திரர்கள், தேவனுடைய ஜனங்கள் என்ற முத்திரையும் தேவன் உனக்கு அளித்து உன்னை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகையினாலே சோர்ந்து பார்க்காதீங்க. கர்த்தர் உங்களுக்கு இரட்டிப்பான நன்மைகளை தருவார். யாகோபின் தேவன் நிச்சயமாய் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. மூன்றாவது ஒரு காரியம் பாருங்கள். யோபு எல்லா ஆஸ்திகளை உடையவனாய் இருந்தான், பிள்ளைகளோடு இருந்தான், எல்லா பரிவாரங்கள் எல்லாம் இருந்தது. பிசாசு அவனை சோதித்த போது அவன் எல்லாவற்றையும் இழந்து போனான். பிள்ளைகளை இழந்து போனான், ஆஸ்திகளை இழந்து போனான், மரியாதை இழந்து போனான், செல்வங்களை இழந்து போனான், சரீர ஆரோக்கியத்தை இழந்து போனான், எல்லாவற்றையும் இழந்து போனான். நண்பர்களை நிதானம் தவறி அவருடைய பேச ஆரம்பித்தார்கள். நினைச்சு பாருங்க, ஒரு நாள் அவன் எப்படியெல்லாம் வாழ்ந்தான், எப்படியெல்லாம் செல்வ செழிப்பா இருந்தான். எல்லாம் பிள்ளைகளோடு பக்தியோடு கூட அவன் எல்லோருக்கும் உதவி செய்கிறவனாக, எல்லோருக்கும் நன்மை செய்கிறவனாய் காணப்பட்டான். பிசாசன் சோதனையினாலே எல்லாவற்றையும் இழந்து விட்டான்.
அவனுடைய சரீர ஆரோக்கியம் கூட கெட்டு போய்விட்டது. ஆனாலும் கூட யோபு நம்பிக்கையை விடவில்லை. ஹல்லேலூயா. என்னை கொன்றுபட்டாலும் கர்த்தர் மேல் நான் நம்பிக்கையாயிருப்பேன் என்று விசுவாசமா இருந்தான். ஆகினாலே கர்த்தர் அவனை என்ன செய்தார்? அதோ அவன் நாம் வாசிக்கிறோம். யோபு 42வது அதிகாரத்திலே 10-12 வசனங்களை எல்லாம் வாசிக்கும் பொழுது யோபுவின் முன்னிலைமையை பார்க்கலாம் அவன் பின்னிலைமையை கர்த்தர் இரட்டிப்பாய் ஆசீர்வதித்தாராம். அல்லேலூயா. இன்றைக்கு நீ எல்லாவற்றையும் இழந்து போய் இருக்கலாம், வெறுமையா இருக்கலாம். எல்லாவற்றையும் இழந்து போனேனே என்று சொல்லி கண்ணீரோடு துக்கத்தோடு இருக்கிறாயா? பயப்படாதே. இன்னைக்கு இழந்ததை தேவன் திரும்ப தருவார். அதுவும் எப்படி தருவார்? ரெட்டிப்பாய் தருவார். அல்லேலூயா. முன்னிலைமையை பார்க்கிறோம். தேவனுடைய ஆசீர்வதிக்கும் போது சிறப்பாய் ரெட்டிப்பான ஆசீர்வாதங்களை தந்து ஆசீர்வதிப்பார். முந்தின சீரை பார்க்கலாம், நற்சீர் உண்டாக செய்கிறவர் தான் நம் ஆண்டவர். அல்லேலூயா. 4வது ஒரு காரியத்தை பார்ப்போம். நாம் எலியாவோடு கூட எப்போதும் எலிசா காணப்படுவான். எலியாவுக்கு முன்பாக எலிசா எப்பொழுதும் தாழ்மை உள்ளவனாகவே காணப்பட்டான். எலியாவுடைய கண்களிலே தண்ணீர் வார்க்கிறவனாய் காணப்பட்டான். அப்படிப்பட்ட ஒரு தாழ்மையோடு ஒரு வேலையை செய்து வந்தான். அவன் விருப்பமெல்லாம் அந்த எலியாவினுடைய அபிஷேகத்தை இரட்டிப்பாய் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது அவனுக்கு பிரியம். கர்த்தருக்கு இதோ எலியாவுக்கு பிறகு எலிசா அபிஷேகம் பண்ணப்பட வேண்டும், எலியாவின் ஸ்தானத்திலே எலிசா வர வேண்டும் என்பது தேவனுக்கும் பிரியமா இருக்கிறது. ஆகினாலே எலியாவின் மூலமாக எலிசாவினுடைய அபிஷேகத்தை அவனுக்கு ஊற்றும்படியாய் கர்த்தர் சித்தம் கொண்டார். எலியாவை கொண்டு எலிசாவை அவர் தெரிந்து கொண்டார். எலிசா இதோ எலியாவுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவனா இருந்தான். காலம் வந்தபோது இதோ கர்த்தர் எலியாவை எடுத்துக்கொள்ளும் பொழுது கர்த்தர் எலியாவின் மீது இருந்த அந்த அபிஷேகத்தை இரட்டிப்பாக அந்த எலிசாவின் மீது ஊற்றினார். எலியா செய்த அற்புதங்களை விட எலிசா இந்த அற்புதங்கள் இரட்டிப்பான அற்புதங்களாய் காணப்படுகிறது. ஆகையினாலே இன்னைக்கு ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில உங்களை வழிநடத்துகிறவர்களை விட, உங்களுடைய வாழ்க்கையில உங்களை விட, உன்னுடைய குருவை விட, அதாவது தேவன் உங்களுடைய வழிநடத்துகிறவர்களை விட அதிகமாய் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆகினாலே இன்னைக்கு எலிசா எப்படிலாம் எலியாவின் இரட்டிப்பான அபிஷேகத்தை பெற்று பெரிய பெரிய அற்புதங்களை செய்தானோ அப்படியாகவே நீ இயேசுவினுடைய கரத்துல பலத்த கரத்துக்குள்ளாய் நீ கீழ்ப்படிந்து இருப்பாய் என்றால் ஏற்ற காலத்திலே உன்னை உயர்த்துவது மாத்திரமல்ல, உன்னுடைய ஊழியக்காரரை நீ கனப்படுத்தி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து நீ நடந்தபடியினாலே கர்த்தர் உனக்கு இரட்டிப்பான அபிஷேகத்தை ஊற்றி அவருடைய ஊழியத்துக்கென்று வல்லமையாய் பயன்படுத்துவார். இயேசுவை அறியாத ஜனங்களை விடுவிக்கும்படியாக கர்த்தர் உன்னை அபிஷேகிப்பார். நீ சொல்வாய், கர்த்தருடைய ஆவியானவர் என் மீது இருக்கிறார், சிறுமிப்பட்ட சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாய் என்னை தெரிந்து கொண்டார். ஏதோ சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்கும், கட்டுண்டவர்களை கட்டவிழ்க்கவும் என்னை அனுப்பினார் என்று சொல்லி நீ இரட்டிப்பான அபிஷேகத்தோடு கூட தேவனுக்கு நீ ஊழியம் செய்வாய். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 5வது ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். ஏசாயா 61வது அதிகாரம் 7வது வசனத்தில் வாசிக்கிறோம். உன் வெட்கத்துக்கு பதிலாக தேவன் இரட்டத்தனையான பலன் தருவான். அல்லேலூயா. இன்றைக்கு நீ வெட்கப்பட்டு போய் இருக்கிறாயோ? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். உன்னிடத்துல ஆஸ்தி இல்லை, ஆக வெட்கப்பட்டு போய்விட்டாயோ? அல்லது உன் சரீரத்துல வியாதி பலவீனம் இருக்கிறபடினாலே வெட்கப்பட்டு போய்விட்டாயோ? அல்லது உன்னுடைய ஸ்தானத்திலிருந்து நீ கீழே விழுந்தபடினாலே வெட்கப்பட்டு போயிருக்கிறாயோ? அல்லது பாவம் செய்தபடினால் வெட்கப்பட்டு போயிருக்கிறாயோ? எந்த சூழ்நிலையில நீ வெட்கப்பட்டு போயிருக்கிறாய்? ஜனங்களுக்கு மத்தியில வெட்கப்பட்டு போயிருக்கிறாயா? அவமானத்தோடு நீ ஜீவிக்கிறாயா? உன்னை எல்லோரும் குடிகாரன் என்று சொல்லுகிறார்களா? திருடன் என்று சொல்லுகிறார்களா? அல்லது உங்களை கடன்காரன் என்று சொல்லுகிறார்களா? வெட்கப்பட்டு போய்விட்டாயா? அல்லது நீ நன்மை செய்தும் தீமை அனுபவிக்கிறபடினாலே நீ வெட்கப்பட்டு போய்விட்டாயோ? இவ்வளவு நன்மை செஞ்சான், இவனுக்கு என்ன பிரயோஜனம், தீமை அனுபவிக்கிறான்னு சொல்லும் போது நீ எப்படி இருக்க? முகம் வாடி போய் விடுகிறதா? சோர்ந்து போய் விடுகிறாயா? நீ வெட்கப்பட்டு போய் விட்டாயா? உன் சகோதரர்கள் மத்தியில
உன் சகோதரர்கள் எல்லாம் நல்ல நிலைமையிலும் உயர்ந்த வேலையிலும் இருக்கிற போது நீ படிப்பறிவு இல்லாதவனாக ஏழையாக இருக்கிறாயே, அதனால நீ வெட்கப்பட்டு போய் கிடக்கிறாயோ? நீ எந்த விஷயத்துல வெட்கப்பட்டு போயிருந்தாலும் கர்த்தரை நோக்கிப்பார், அவர் மேல் நம்பிக்கையாய் இரு, கர்த்தரை தேடு, ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்ந்து காட்டு, மனம் திரும்பு, தேவனிடத்துல மன்னிப்பை கேள், ரட்சிப்பை பெற்றுக்கள். கர்த்தர் இலவசமாய் கிருபையை உனக்கு தருவார். அவர் உன்னுடைய எல்லா வெட்கத்தையும் மாற்றி இரட்டிப்பான நன்மைகளை தேவன் உனக்கு தருவார். இரட்டிப்பான பலனை தேவன் தருவார். ரூத்துடைய வாழ்க்கை எடுத்துக்கொள்ளுங்கள். அவ்வாழ்க்கை மோவாபிய ஸ்திரீ. மோவாபியர்கள் என்பது தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு ஜனங்கள். 10 தலைமுறைக்கு அவர்கள் மேல் சாபம் உண்டு. அவர்கள் எல்லாம் தேவ ஆலயத்துக்கு உட்படக்கூடாது, தேவ ஜனங்களோடு கலக்கக்கூடாது. இப்படிப்பட்ட மோவாபிய ஸ்திரீ, அந்த மோவாபிய ஸ்திரீ ஆண்டவர் தாமே ரூத் இஸ்ரவேல் தேவனுடைய சட்டையின் கீழ் அடைக்கலமாய் வந்தார். கர்த்தர் அவளை கைவிடவே இல்லை. வெறுமையாய் வந்தாள், ஒன்றுமில்லாது வந்தாள், ஏழையாய் வந்தாள், தானியங்களை பொறுக்குகிறவளா இருந்தாள். தினந்தோறும் ஜீவியத்துக்கு அந்த தானியத்தை பொறுக்கினால் மாத்திரமே அவன் வாழ்க்கையில அவர் பசியை ஆற்ற முடியும். கர்த்தர் அவளுக்கு புது வாழ்க்கை தந்தார். ஒரு கோடீஸ்வரனாகிய போவாஸ் என்ற ஒரு மாப்பிள்ளையை கொடுத்தார். அந்த ஜெனரேஷன்ல தான் இயேசுவும் பிறந்தார் என்று நாம் வாசிக்கிறோம். அல்லேலூயா! எவ்வளவு பெரிய காரியம்! ரூத்துனுக்கு ரூத் என்று சொல்லி நமக்கு என்ன இருக்கு? ஒரு தனி வேதத்துல ஒரு புத்தகமே காணப்படுகிறது. அவள் வாழ்க்கை வரலாறை நாம் அதிலிருந்து தெரிந்து கொள்ள ஒரு சரித்திரமே படைத்து விட்டால் அந்த ரூத். கர்த்தர் இரட்டிப்பான நன்மை. இன்றைக்கும் ரூத்தை நாம் நினைவு கூறுவர்களாய் இருக்கிறோம். அல்லேலூயா! கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்படியாய் அநேக காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லிக்கொண்டே போகலாம். அல்லேலூயா! ஆகினாலே இன்னைக்கு ஆண்டவர் மேல நம்பிக்கையா இருங்க, விசுவாசமா இருங்க, அவர் உறுதியா பிடிச்சுக்கங்க, மனம் திரும்புங்க, அவருக்கு பிரியமா ஜீவிங்க, தாழ்மையா இருங்க, கர்த்தருடைய கரத்துல உங்களை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களுடைய முன்னிலைமையை பார்க்கிறோம். இனி வரும் வாழ்க்கையை ஆசீர்வாதமாய் கொடுப்பார். இரட்டிப்பான நன்மைகளை தேவன் தந்து ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா! ஆகினாலே இன்னைக்கு வறட்சியான வாழ்க்கை சந்தித்து கொண்டிருந்தாலும் சரி, இன்னைக்கு கர்த்தரை நோக்கி பாருங்கள், தேவன் இரட்டிப்பாய் ஆசீர்வதிப்பார். ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி, இம்மைக்குரிய வாழ்க்கையிலும் கர்த்தர் உங்களுக்கு செழிப்பை கட்டளிடுவார். யாக்கோபை போல வெறுங்கையோடு கூட இருக்கிறீர்களோ, ஒரு பயத்தோடு, நடக்கத்தோடு, ஒரு நெருக்கத்தோடு, என்ன செய்வதென்று எதிர்காலம் புரியாமல் இருளில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு ஜனமாய் நீங்கள் இருக்கிறீர்களோ, இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு கூட உடன்படிக்கை பண்ணுகிறார். இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை தேவன் தந்து இரட்டிப்பான உங்களுக்கு வாழ்க்கையை கொடுத்து, ஆசீர்வாதத்தை கொடுத்து, நன்மை கொடுத்து தேவன் ஆசீர்வதிப்பார். யோபுவை போல நீங்கள் எல்லாம் ஆசீர்வாதமாய் வாழ்ந்து எல்லாவற்றையும் இழந்து போய் விட்டீர்களோ, பயப்படாதீங்க. யோபுவின் வாழ்க்கையில அவன் கர்த்தர் மேல் நம்பிக்கையான முன்னிலைமையை பார்க்கலாம், அவன் பின்னிலைமையை கத்த இரட்டிப்பான ஆசீர்வாதம் தந்து ஆசீர்வதித்தார். ஆகினால இன்றைக்கு உங்க வாழ்க்கையில நீங்கள் சோதனையினாலே எல்லாம் இழந்து போயிருக்கலாம். பயப்படாதீங்க, கர்த்தர் மீண்டும் அதை தருவார், இரட்டிப்பாய் உங்களுக்கு தருவார். எலிசாவை போல அபிஷேகத்திலே வாஞ்சியா இருக்கிறீர்களா? தாழ்மையா இருங்க, உங்க ஊழியக்காருக்கு உண்மையா இருங்க, உங்க சபையில நீங்க உண்மையா இருங்க, உண்மையா ஊழியம் செய்யுங்க, கர்த்தரை உறுதியா பிடிச்சுக்க, கர்த்தர் நம்பிக்கையா இருங்க. கர்த்தர் உங்களுக்கு இரட்டிப்பான அபிஷேகத்தை தந்து ஆசீர்வதிப்பார். கடைசியில வெட்கப்பட்டு நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களோ, பயப்படாதீங்க, எத்தனையான பலனை தேவன் தந்து ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காணொலியை கண்ட அனைவரையும், காணொலியிலே கேட்ட செய்தியை கேட்ட அனைவரையும் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாய் கேட்டு செபிக்கிறேன். அப்பா, காணிக்க கொடுக்கிற பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆரம்பம் முதல் முடிவரைக்கும் நடத்தின கிருபைக்கு ஸ்தோத்திரம். நன்றி இயேசுவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியின் அன்யோன்யம் ஐக்கியம் சந்தோஷமா இருக்கலாம் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். Amen. Hallelujah. God bless you everybody. Praise the Lord.